தமிழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் ஒரு விஷயம். முன்னறிவிப்பு எதுவுமின்றி இரவோடு இரவாக சுமார் 1000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த திடீர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் அரசியல் களத்தில் எதிரொலித்துள்ள நிலையில் தாவேக அமைச்சரும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. பணி நீக்கத்திற்கான காரணம் என்ன? நிர்வாக ரீதியான முடிவா அல்லது வேறு ஏதாவது பின்னணி இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுமா? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதையும் அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இந்த திடீர் பணி நீக்க விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. தமிழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் ஒரு விஷயம். முன்னறிவிப்பு எதுவுமின்றி இரவோடு இரவாக சுமார் 1000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த திடீர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் அரசியல் களத்தில் எதிரொலித்துள்ள நிலையில் தாவேக அமைச்சரும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. பணி நீக்கத்திற்கான காரணம் என்ன? நிர்வாக ரீதியான முடிவா அல்லது வேறு ஏதாவது பின்னணி இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுமா? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதையும் அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இந்த திடீர் பணி நீக்க விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.